ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிராஸ் கிச்சன். வாங்க நம்ம மாசி கருவாட்டு வறுக்கலாங்க. அதாவது சம்பல்பாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாசி கருவாடு வந்துங்க தட்டி வச்சுக்கலாம். அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதில் இந்த கருவாட்டை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பொடி பண்ணணும். லைட்டாக சூடு ஏறினா போதும், ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையானப்போ 2 ஸ்பூனு அந்த மாசி கருவாடு பொடியை போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்கி நம்ம கருவாடு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்படி தான் எல்லாம் செய்வாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைப்பாக செய்வாங்க. நான் வந்து இது மாதிரி தான் செய்வேன். கருவாடு வறுத்து எடுத்தாச்சு. அதே வடைச்சட்டிலே 2 காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி ஆற விட்டு நம்ம பேக் சைடு திருப்பினோம்னா இது மாதிரி உதிரி ஆயிரும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு திருப்பினா போதும். உப்பை போட்டு இது மாதிரி ஒரு கவரில் போட்டு ஒரு டப்பாவில் வச்சிடலாம். ஒரு தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். மிக்சிலேயே கட் பண்ணி போட்டு துருவி எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே வடைச்சட்டிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும். 2 பல் பூண்டு, இந்த 3 வெங்காயத்தை புளியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. கருவாட்டுக்கு தகுந்த உப்பு நம்ம அதில் போட்டிருக்கோம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதக்கிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, எண்ணெயிலே செய்யணும். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தேங்காயை மிக்சிலேயே பேக் சைடு திருப்பி அடித்து எடுத்துக்கலாம். கருவாடு 2 ஸ்பூன் அளவு போடுறேன், பெரிய ஸ்பூனில். அது 2 வதக்கலாம். இந்த கருவாடு வந்து வேக வச்சு தான் பதப்படுத்தியிருப்பாங்க. அதனால் ரொம்பவும் தண்ணி ஊற்றி வேகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ தேங்காய் பூ கொட்டி துருவி நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாசி சம்பல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.